கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் யார் பீ அண்ட் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு நியூவான ஜாப்பனீஸ் பிஎல் தான் பார்க்க போகிறோம். இது வந்து கரெக்டாக ஆன்கோயிங் ஆகிட்டுருக்கு. இதோட ஸ்டோரி லைன் அண்ட் ப்ளாட் எல்லாமே வந்து நல்லா இருந்தது. அதே மாதிரி டாக்குமெண்ட்ரி ஸ்டைல்லையும் இருந்ததா, அதனால் வந்து உங்களுக்கும் இந்த கதையை சொல்லலாம் அப்படின்ட்டு இந்த சீரீஸ் நான் செலக்ட் பண்ணேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ண சொல்ல டே 1 அப்படின்ட்டு காமிச்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு ஃபிஷ் டேங்க் இருக்குது, அதை வந்து 2 பேர் செட் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க தான் வந்து நம்ம சீரீஸோட மெயின் லீட். அப்போது வந்து அவங்க 2 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒருத்தவங்க வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. அவங்க வந்து நம்ம கேமராக்கள் அப்படின்ட்டு வந்து சொல்லிக்கலாம். அப்போ அந்த கேமராக்கள் வந்து இவர் பேர் காசுகா, இவருக்கு வந்து 28 வயசு ஆகுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பக்கத்தில் இருக்கவனை காமிச்சு இது வந்து இட்சுகி, இவருக்கு 27 வயசு ஆகுது. இவங்க 2 பேரும் டோக்கியோவில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்ல நம்ம காசுகாயுமா என்ன சொல்கிறாருன்னா, டேய் உன்னோட வாயில் கொஞ்சம் சாஸ் ஒட்டி இருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. நம்ம இட்சுக்கியும் வந்து துடைக்கிறாரு, ஆனாலும் அது போகலை. அதுக்கப்புறம் நம்ம யுமா இல்லை நானே பண்ணி விடுறேன் அப்படின்ட்டு வந்து அவர் பண்ணுறாரு. அப்போ அவர் கையில் இருக்க பேண்டேஜ் பார்த்துட்டு, ஹே அந்த பேண்டேஜ் ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த கேமராக்கள் சொல்கிறாங்க. அதுக்கு அவர் இல்லை இது மட்டும் தான் எங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது அப்போ அந்த கேமராக்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்க 2 பேரும் சேம் செக்ஸ் கப்பிள் அப்படின்றனால வந்து இவங்க பார்ட்னர்ஷிப் ஓட் சிஸ்டம் அப்படின்ற சிஸ்டமுக்கு போன வருஷம் ரெஜிஸ்டர் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம யமா யுட்சுகே 2 பேருமே வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம யுமா சொல்கிறாரு, இதுக்கு வந்து 2 ரீசன் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து எமோஷ்னல் ரீசன்ஸ்க்காக நாங்கள் வந்து அப்ளை பண்ணோம். இது பண்ணனால நாங்கள் வந்து எப்போவுமே ஒன்றா இருக்கணும், அதே மாதிரி எங்கள் ரிலேஷன்ஷிப் ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருந்தது, அதுக்காக வந்து நாங்கள் இதை வந்து அப்ளை பண்ணோம். செகண்ட் ரீசன் என்னென்னா ரைட்ஸ் கிடைக்கும் எங்களுக்கு அப்படின்றதுக்காக. எங்களை மாதிரி ஒரே செக்ஸ் கப்பலாக இருந்தாங்கன்னா அதில் யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணுன்னா கூட எங்களால் வந்து சைன் பண்ண முடியாது. ஏதாவது எமர்ஜென்சியாக சர்ஜரி பண்ணணும் அப்படின்னாலுமே எங்களால் வந்து சைன் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு இன்இக்வாலிட்டி இருக்குல்ல, இதெல்லாம் வந்து இந்த பார்ட்னர்ஷிப் ஓட் சிஸ்டம் இதால் மட்டும் சரி பண்ணிட முடியாது. ஏன்னா வந்து இது வந்து வெறும் லோக்கல் கவர்மெண்ட் கொடுக்குற சிஸ்டம் தான். இன்னும் நேஷ்னல் வைட் வந்து எதுவுமே வந்து அப்ளை ஆகலை. ஒரு லீகலாக மேரிடான பொண்ணு பையன் அவங்களுக்கு வர மாதிரி எங்களுக்கும் வந்து பேரண்ட்ஸோட சொத்து இன்னும் வராது. இல்லாட்டி வந்து இன்கம் டேக்ஸோட ரேட்டும் வந்து கம்மியாகாது எங்களுக்கு. இப்போது எங்களுக்கும் அந்த மாதிரி ரைட் வேணும்னா எங்களுக்குமே வந்து ஒரு உண்மையான மேரேஜ் ஈக்குவாலிட்டி அப்படின்ற லா வந்து கிடைக்கணும். அந்த மேரேஜ் ஈக்குவாலிட்டி எங்களுக்கு கிடைக்கணும்னா இந்த சொசைட்டிக்கு வந்து தெரியணும் எங்களை மாதிரியும் சேம் செக்ஸ் கப்பிள்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்காக தான் வந்து நாங்கள் இந்த சிஸ்டமில் அப்ளை பண்ணோம். இந்த சொசைட்டிக்கும் நாங்கள் வந்து ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சோம், நாங்களும் இருக்கோம் அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த அப்ளை பண்ண ரெஜிஸ்டர் பண்ண சர்டிஃபிகேட் எடுத்து காமிக்கிறாங்க. அப்போ இந்த கேமராக்கள் வந்து திருப்பி சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்க 2 பேரும் போன வருஷம் அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்க நியூஸ்லேயும் வந்திருக்காங்க. அதனால் வந்து இவங்க சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக ஆனாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ போன வருஷத்தோட ஃப்ளாஷ்பேக் வருது. அப்போ நியூஸ் ரீட் பண்ணுற அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, 2015 ஜப்பானில் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பார்ட்னர்ஷிப் சிஸ்டம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்போ வந்து லோக்கல் கவர்மெண்ட் வைஸ் வந்து நேஷன் வைடாக வந்து இது எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. இதை இன்ட்ரடியூஸ் பண்ணி கரெக்டாக 1 வருஷம் ஆகுது. இதனால் மக்கள் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கலான்னு சொல்லிட்டு நம்ம கப்பல் இட்சுகி அண்ட் யுமா இருக்காங்களா, அவங்கக்கிட்ட இதை நினச்சி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்ட்டு வந்து கேட்குறாங்க. அதுக்கு நம்ம யுமா சொல்கிறாரு, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இப்போ வந்து நான் கான்ஃபிடெண்ட்டாக சொல்லிக்கலாம் நாங்கள் வந்து கப்பல் அப்படின்ட்டு. எனக்கு வந்து ரொம்ப நாளாகவே இந்த சொசைட்டி வந்து எங்களை வந்து கன்சிடர் பண்ணாத மாதிரி தான் ஃபீல் ஆகிட்டு இருந்தது. ஆனால் இப்போது நாங்கள் இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் இப்போது சொசைட்டியில் நாங்கள் தான் ஒரு கப்பல் அப்படின்ட்டு எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி யுமா சொல்கிறாரு. உடனே அந்த ரிப்போர்ட்டர் நம்ம இட்சுகேவை பார்த்து உங்களுக்கும் அதே மாதிரி ஃபீல் ஆகுதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அவன் சொல்கிறான், எனக்கு வந்து இந்த சொசைட்டியில் ரெக்கக்னைஸ் ஆகிறது அதெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை, நான் அதை பற்றி என்றைக்குமே கவலையும் பட்டதில்லை. ஆனால் என் பக்கத்தில் இருக்க இவன் ஹாப்பினா நானும் ஹாப்பி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. திருப்பி இப்போ இருக்க டைமில் காமிக்கிறாங்க. நம்ம கேமராக்கள் இன்னும் பேசிட்டு தான் இருக்காங்க. அந்த டைமில் அவங்க சொன்ன ஆன்சர்னால சோஷியல் மீடியாவில் இவங்கள வைரல் கப்பல் அப்படின்னே வந்து சொன்னாங்க. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எங்களோட ப்ரோக்ராம் இந்த கப்பலை வந்து 100 டேஸ்க்கு க்ளோஸ்லி வந்து பார்த்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிக்கிறாங்க. இப்போ தான் வந்து டைட்டிலும் போடுறாங்க. ஸோ இதில் என்னென்னா இந்த கப்பலை வந்து 100 டேஸ் வந்து கேமராவோட ஃபாலோ பண்ணி என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து இவங்க ஒரு ஷோவாக அதை வந்து இவங்க ஒரு டாக்குமெண்ட்ரியாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க.
இப்போ அவங்க வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. நம்ம எம்மா வந்து பிளேட்ஸ்லாம் கழுவிட்டுருக்காரு. அப்போ அவர் அப்படியே சொல்லிட்டுருக்காரு, நாங்கள் வந்து இப்போது எனக்கு தெரிஞ்சு 1.5 வருஷமாக டேட் பண்ணிகிட்ருக்கோன்னு நினைக்கிறேன். நாங்கள் அதே மாதிரி 1.5 வருஷமாகவும் ஒன்றாவே ரூமில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சொல்ல நம்ம இட்ஸுக்கே வந்து பிளேட்ஸ் தராரு. இவரும் வந்து வாங்கி வச்சுட்டு கண்டினியூ பண்ணுறாரு. அப்போ நம்ம இட்ஸுக்கே சொல்கிறாரு, அப்போது நான் வந்து தங்கிட்டு இருந்த இடத்துல என்னை வந்து வெளில துரத்திட்டாங்க. என்கிட்ட காசு எதுவுமே இல்லை. அதே மாதிரி நான் பண்ணிட்டு இருந்த வேலையும் வந்து நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல நம்ம யுமா உடனே கூட சேர்ந்து, ஆமாம் நீங்கள் வந்து எப்பயாவது ஒரு தடவை கே அப்படின்னு கம் அவுட் ஆயிட்டீங்கன்னா இந்த மாதிரி நிறையா பிரச்சனை வந்து உங்களுக்கு வரும் வேலையில் எல்லா இடத்துலையும். நம்ம இட்ஸுக்கே வந்து ஒரு பாரில் வந்து செஃப்பாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். ஆனால் இப்போ வந்து அவனால் எந்த ஒர்க் பிளேஸும் அவனுக்கு கண்டுபிடிக்க முடியல. எல்லா இடத்துலையும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டே இருக்குது. அதனால இப்போ வந்து அவன் எந்த வேலையும் பார்க்காம வீட்டில் தான் இருக்கான். அதனாலுமே நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கோம். நான் எப்போவுமே வீட்டுக்கு வர சொல்ல அவன் வந்து நல்ல சாப்பாடு சமைச்சு வச்சுட்டு எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான் அப்படின்னு நம்ம யம்மா சொல்லி முடிக்கிறாரு. அப்படியே இப்போது டே 2 காமிக்கிறாங்க. டே 2 எங்கே ஷூட் பண்ணுறாங்கன்னா நம்ம யுமா ஒர்க் பண்ணுற இடத்துல தான். இப்போ அந்த கேமராக்கள் சொல்கிறாங்க, காலேஜ்லேருந்து கிராஜுவேட் ஆனவுடனே யுமாசான் வந்து ஒரு அட்வர்டைஸிங் ஏஜென்சியில் பிளானராக வந்து ஜாயின் ஆகிருக்காரு. அங்கே வந்து அவர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம யுமா போயிட்டு உட்கார சொல்ல அவரோட ஃப்ரெண்டும் வராரு. அவர் வந்து அப்போ நான் அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அவங்க வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு என்னையும் நீங்கள் இன்டர்வியூ பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இவங்களும் ஆமாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ அவரை தான் வந்து இன்டர்வியூ எடுத்துகிட்ருக்காங்க. இவரோட பேர் வந்து ஷின்யா. இவர் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு இந்த கம்பெனியில் யுமா ஜாயின் பண்ணப்போ அவனோட டேஸ்ட் அண்ட் லாஜிக் எல்லாமே வந்து ரொம்ப கிளியராக இருந்தது. அதே மாதிரி அவன் பீப்புள்கிட்ட டக்குன்னு வந்து கனெக்ட் ஆகிடுவான். இது வந்து பிளானர்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில். அதே மாதிரி அவங்ககிட்ட இருந்து நான் நிறையா வந்து கற்றுக்கிட்டும் இருந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த கேமராக்கள் என்ன மாதிரி கற்றுட்டு இருந்திருக்கீங்க, ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அவரும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு, ஒன் டைம் ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி இருந்தது, அதுக்காக வந்து ஆட் பண்ணணும் அப்படின்றது என்ன மேனேஜ் பண்ண சொல்லி போட்டிருந்தாங்க. அப்போ நான் அவங்ககிட்ட வேரியஸ் சினாரியோஸை வந்து காமிச்சேன். அதில் ஒன்றில் வந்து கப்பிள் இருந்தாங்க. அதை பார்த்த உடனே அவன் வந்து கொஞ்சம் ஹெசிடேட் ஆனால் அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா தான் தெரியுது, அந்த ஏஜென்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி சேம் செக்ஸ் கப்பலுக்கு நாங்கள் வந்து ரெண்ட் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. எனக்கு அதை பற்றி அந்த டைமில் ஒன்றுமே தெரியலை. அதே மாதிரி இந்த மாதிரி ஒருத்தவங்க சேம் செக்ஸ் கப்பலாக இருக்கனால அவங்களுக்கு வந்து வீடு தர மாட்டேன் இப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு வந்து எனக்கு தெரியலை. நான் அப்படியே ப்ரொப்போசலோட போயிருந்தேன்னா இந்த கம்பெனி இந்நேரத்துக்கு பெரிய பேக் ஸ்லாஷில் இருந்திருக்கும். ஏன்னா வந்து ரியாலிட்டியிலேருந்து ரொம்பவே தூரம் இருக்கனால. எனக்கு யுமா வந்து நல்ல பிளானர், செம்ம ரெஸ்பெக்ட்ஃபுல்லான பிளானர் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்படியே அங்கே சீன் கட் ஆகுது. இப்போ யுமா அப்புறம் அவரோட ஃப்ரெண்ட் இருக்காங்களே அவங்க 2 பேர் சாப்பிட்டுட்ருக்காங்க. கேமராக்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இப்போது யுமாவோட டீம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. எதுக்குன்னா வந்து ஒரு ப்ரொப்போசலாக அவங்க வின் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து அவங்க சொல்கிறாங்க. இப்போ யுமாவோட காலேஜுக்கு வந்திருக்காங்க. கேமராக்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வராங்க. இன்றைக்கி யுமாசானோட காலேஜில் எல்ஜிபிடிக்யூ குரூப் வந்து கலர்லெஸ் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் அப்படின்ற லெக்சர் வந்து ஒன்று வைக்கிறாங்க. அதான் வந்து யுமாவோட நம்மளும் வந்து ஒன்றா சேர்ந்து போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யுமாவை காமிச்சு இவ்வளோ நாள் ஆச்சு இங்கே வந்து அப்படின்ற மாதிரி யுமா கிட்டே கேட்க, நான் கிராஜுவேட் ஆனதுக்கப்புறம் இங்கே வரவே இல்லை அப்படின்னு சொன்னோடனே, ஓ அப்போ நீங்கள் கிராஜுவேட் ஆகிருந்ததுக்கப்புறம் ஒரு டைம் கூட இங்கே வரலையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு நம்ம இட்ஸுக்கே இருக்கான்ல அவனை பார்த்து, நீங்கள் இதுக்கு முன்னாடி இங்கே எங்கேயா வந்திருக்கீங்களா அப்படின்ட்டு வந்து கேட்குறாங்க. இல்லை அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். ஓ அப்போ எங்களை மாதிரி எதுவும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமா அப்படின்னு கேட்டவுடனே நம்ம யுமா சொல்கிறான், ஆமாம் இட்ஸுக்கேக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த இடம் வந்து ஒரு டோஜோவாக இருந்தது அப்படின்ட்டு வந்து நம்ம யுமா வந்து சொல்கிறான். டோஜோனா வந்து ஒரு ட்ரைனிங் ஹால் மாதிரி இருந்திருக்கு. ஓ அப்போ இங்கே டோஜோனா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இங்கே கூட தூங்கிட்டு நீங்கள் கிளாஸுக்கு போகலாம்ல அப்படின்ற மாதிரி அந்த கேமராக்கள் சொல்கிறாங்க. இப்போது யுமாவோட குட்டி வயசு ஃபோட்டோ காமிச்சு அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. யுமாசானுக்கு வந்து 14 வயசாக இருக்குது சொல்ல அவன் வந்து அவனோட கிளாஸ்மேட் வந்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். அப்போ தான் வந்து அவனுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு அவன் வந்து ஒரு கே அப்படின்ட்டு. ஆனாலுமே வந்து சொசைட்டிக்காக அவன் வந்து அவனோட ஃபீலிங்ஸை அவனுக்குள்ளேயே வச்சிட்ருக்கான்.
அண்ட் இந்த காலேஜில் வந்ததுக்கப்புறம் தான் அவன் வந்து அவனாக இருக்க முடிஞ்ச ஃபர்ஸ்ட் இடம் இதான் அப்படின்ட்டு அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ வந்து இந்த லெக்சர் நடத்துகிறாங்களே அவங்களோட பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து காமிக்கிறாங்க. அப்போ நம்ம யுமா சொல்கிறாரு, என்னோடய ஃபர்ஸ்ட் பாய் ஃப்ரெண்ட் கூட இந்த குரூப்பில் வந்து தான் வந்து எனக்கு கிடச்சிது. அதேமாதிரி இங்கே இருக்க எல்லாரோட என்கேஜ்மெண்ட் அண்ட் சப்போர்ட்னால என்னோடய 20th பர்த்டே அன்றைக்கி நான் எங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கம் அவுட் ஆனேன் அப்படின்ட்டு வந்து அவர் சொல்கிறாரு. இப்போ வந்து அந்த லெக்சரர் அவங்க பேர் என்னென்னா கட்டாகிரி, அவங்க வந்து எடுக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த காலத்துலேயுமே வந்து ஒரு பொண்ணு பையனை கல்யாணம் பண்ணிக்கலான்னா அவள் வந்து எப்போவுமே சந்தோஷமாக இருக்க முடியாது அப்படின்னு தான் வந்து எல்லாரும் நினைக்கிறாங்க. நான் வந்து குட்டியாக இருந்தப்போ எனக்கு வந்து இந்த கேர்ள்ஸ் டேவே வந்து சுத்தமாக பிடிக்காது. எனக்கு வந்து அதெல்லாம் பார்க்க சொல்ல இதுதான் உன்னோட சந்தோஷம் அப்படின்ட்டு யாரோ வந்து அவங்க செட் பண்ண ஒன்று வந்து என் மேலே ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்ட்டு அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்க சொல்ல இந்த கேமரா கேர்லும் வந்து இவங்கள பற்றி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறா. இவங்க வந்து மார்ஜினல் உமன் அப்படின்ற குரூப்பை வந்து இவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணது. இவங்க வந்து ஒரு ஃபீமேல் செக்ஷுவல் மைனாரிட்டிஸை சப்போர்ட் பண்ணுற இந்த கட்டாகிரி இருக்காங்கள, இவங்க வந்து ஒரு லெஸ்பியன் ஆக்டிவிட்டிஸ்ட். அதே மாதிரி நம்ம யுமாவோட சீனியராகவும் வந்து இவங்க இருந்திருக்காங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம யுமா அப்புறம் அந்த கட்டாகிரி 2 பேரும் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அப்போ அந்த கட்டாகிரி சொல்கிறாங்க, உங்களுக்கு தெரியுமா, நான் வந்து இந்த குரூப்பில் பேசுகிற ஒரே ஒரு கே யாருன்னா அது வந்து நம்ம யுமா தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம யுமா அவனே ஒரே ஒருத்தன்னு சொல்கிறதுல ஓவரால் அவங்களுக்கே அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அப்போ நம்ம கட்டாகிரி, ஆமாம் நம்ம தான் எப்போ பார்த்தாலும் ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டே இருப்போமே, எப்பயாவது எட்ரோ நார்மட்டிவிட்டி அப்படின்றதெல்லாம் பற்றி நம்ம சண்டை போட்டுட்ருப்போம், அவ்வளோதான் எனக்கு உன்னை பற்றி ஞாபகம் இருக்குது அப்படின்ட்டு அவங்க சொன்னேன்னே இந்த கேமராவை, நீங்கள் வந்து நியூவாக இப்போ ஒரு வேர்டு யூஸ் பண்ணிங்களே எட்ரோ நார்மட்டிவிட்டி அப்படின்னா என்ன அப்படின்ட்டு வந்து இவங்க கேட்குறாங்க. அதுக்கு நம்ம கட்டாகிரி சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுவா, இந்த பையன் ஹைஸ்கூல் படிக்க சொல்ல கேர்ள்ஸ் எல்லாருக்குமே வந்து இவனை ரொம்ப பிடிக்கும், அதனால் இவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்ல ஏம்மா நான் ஒன்றும் அவ்வளோ பாப்புலர்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹெட்ரோநார்மட்டிவிட்டினா ஒரு பொண்ணு பையன் இருக்க ரிலேஷன்ஷிப்பில் எப்போவுமே பையன் தானே ஃபர்ஸ்ட் போய் அப்ரோச் பண்ணுவான் அந்த பொண்ணை. ஆனால் இந்த மாதிரி கே இல்லை லெஸ்பியன்ஸ் இதெல்லாம் வந்து நாங்கள் ஒன் டைம் கம் அவுட் ஆகிட்டாலும் நாங்கள் வந்து எப்போவுமே நார்மலாக தான் வந்து இருந்துகிட்ருப்போம். அப்படி நாங்கள் நார்மலாக இருக்க சொல்ல எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத பீப்புள் வந்து எங்ககிட்ட வந்து பேச ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதை நான் எப்படி சொல்ல, நம்மளுக்கு பிடிக்காதவங்க வந்து நம்மக்கிட்ட பேசினா ஒரு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும்ல, ஆனால் வந்து இந்த மாதிரி கே பீப்புள் இருக்காங்களே இவங்களால இந்த ஃபீலிங்கை வந்து டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. அதான் வந்து ஹெட்ரோநார்மட்டிவிட்டி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான குரூப்ஸ் எல்லாம் வந்து நான் கனெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இதை பண்ணேன். இந்த ஸ்பேஸில் வந்து இந்த டிஃப்ரென்சஸ் எல்லாத்தையுமே வந்து நான் ஓவர் கம் பண்ணி ஒரு சேஃபான இடமா கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மார்ஜினல் உமன் அப்படின்றத நான் வந்து இனிஷியேட் பண்ணி ஆர்கனைஸும் பண்ணேன் அப்படின்னு அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ நம்ம கேமராக்கள் கேட்குறா, உங்ககிட்ட யுமா வந்து நான் வந்து இங்கே அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் சொல்ல உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னு கேட்க அவங்க சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறது, கம் அவுட் ஆகிறது அது வந்து ரொம்ப ஹெவியான ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். ஆனால் வந்து சில பீப்புள் வந்து அதை ஈஸியாகவே அக்செப்ட் பண்ணிப்பாங்க, நான் கே அப்படின்றத அவங்க வந்து ஈஸியாகவே எடுத்துப்பாங்க. ஆனால் சில பேருக்கு வந்து அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் வந்து அவன் வந்து என்கிட்ட சொன்ன உடனே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா வந்து நான் வந்து அவனுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கேன். அவ்வளோ பெரிய விஷயத்த வந்து அவன் ஈஸியாக என்கிட்ட சொல்கிற அளவுக்கு நான் கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கேன் அப்படின்னு நான் நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம யுமா அண்ட் கட்டாரி 2 பேரும் வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போது நம்ம யுமாவோட ஃபேன்ஸ் எல்லாம் நிற்கிறாங்க. அதை பார்த்துட்டு கட்டாகிரி, டேய் அங்கே பாடுறா, நீங்கள் ரொம்ப பாப்புலர், உங்கள் ஃபேன்ஸ் எல்லாம் நின்றுட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவனும் இல்லை அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு போகிறான். அங்கே பார்த்தா இவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து இவங்க ஆட்டோகிராஃப் வந்து வாங்கிட்டுருக்காங்க. இட்ஸ் ஓகேயும் வந்து போட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கான். யுமா போனதுக்கப்புறம் இட்ஸ் ஓகே, நான் உங்ககிட்ட சொன்னேன்டா எனக்கு ஆட்டோகிராஃப் எதுவுமே போட தெரியாது அப்படின்ட்டு, அதனால அவங்க கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே யுமா சொல்கிறான், உன்னோட நேமை வந்து எழுதி கொடுத்துட்றா அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். உடனே அங்கே இருக்க ஒரு பையன் வந்து, உங்கள் 2 பேரும் தான் என்னோடய இன்ஸ்பைரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆட்டோகிராஃபும் வாங்கிக்கிறான். அப்பப்போ இன்னொரு பையன் வந்து, நான் அவங்கக்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன்,
உங்களுக்கு அவங்கக்கிட்ட என்ன பிடிக்கும் அப்படின்ட்டு 2 பேரையும் பார்த்து கேட்குறான். அப்போ நம்ம யுமா வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கான். என்ன எனக்கு அவன்கிட்ட பிடிக்கும் அப்படின்ட்டு. அப்போ நம்ம இட்ஸ் ஓகே, எனக்கு யுமாவோட ஃபேஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிடுறான். அதை கேட்டுட்டு இவனும் எனக்கும் அவனோட ஃபேஸ் தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இல்லை மேபி அவனோட ஸ்மைல் பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வீடியோவில் வந்து இட்ஸ் ஓகேயோட ஸ்மைலை வந்து காமிச்சிட்டே இருக்காங்க. இந்த கேமரா கேர்ள் வந்து சொல்கிறாங்க, இட்ஸ் ஓகே இவன் வந்து ரொம்ப ரேராக தான் ஸ்மைல் பண்ணுவான். நாங்கள் வந்து இட்ஸ் ஓகேக்கு தெரிஞ்ச பீப்புள் கிட்ட அவனை பற்றி கொஞ்சம் இம்ப்ரெஷன்ஸ் வந்து கேட்டோம். இப்போ வந்து ஒரு ஹோட்டல் வந்து காமிக்கிறாங்க. அதோட ஓனர் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே தான் நம்ம இட்ஸ் ஓகே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. அப்போ அவர் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு, நான் இட்ஸ் ஓகேவை பற்றி சொல்லணும்னா அவன் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பர்சன். அவன் எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப டேரெக்டாக எதுனாலுமே வந்து சொல்லிடுவான். லைக் அவன் வந்து கே அப்படின்ற தெரிஞ்சனாலேயே வந்து அவன் வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து நிறைய பார்ட் டைம் ஜாப்ஸ் வந்து மாற வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு அப்படின்ட்டு வந்து அவர் சொல்கிறாரு. அப்போ இந்த பொண்ணு கேட்குறா, சரி நீங்கள் எதுக்கு அவனுக்கு வேலை கொடுத்தீங்க அப்படின்ட்டு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஒரு நாள் வந்து அவனை நான் எனக்காக சமைக்க சொல்லியிருந்தேன். அது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அதனால் நான் அவனுக்கு வந்து வேலை கொடுத்துட்டேன். அவன் வந்து ஈஸியாக எல்லாருக்கூடையும் மிங்கிள் ஆகிடுவான். அவனோட பர்சனாலிட்டி, அவனோட குக்கிங் ஸ்கில்ஸ்னால ஈஸியாக வந்து எல்லாருக்கிட்டேயும் வந்து மிங்கலும் ஆகிடுவான். அதே மாதிரி எங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸும் வர ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அன்றைக்கி டே 2 வந்து முடியுது. இப்போ டே 42 காமிக்கிறாங்க. ஒரு குழந்தை கூட வந்து நம்ம இட்ஸ் ஓகேவும் யுமாவும் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம யுமா க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை கூட விளையாண்டுக்கிட்டே இருக்கான். அந்த குழந்தையோட அம்மாவும் அங்கே தான் இருக்காங்க. அவங்கள ஜூம் பண்ணி இந்த பொண்ணை எக்ஸ்பிளைன் பண்ணுறா. இவங்க தான் வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து இனிஷியேட் பண்ணவங்க. அவங்க தான் வந்து இதை டைரக்ட் பண்ணுறதாகவும் இருந்தது. அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தனால அவங்களால வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியலை அப்படின்ட்டு அந்த கேமராவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறா. அப்போ நம்ம இட்ஸுக்கே ஒன்றே சொல்கிறான், உனக்கு தெரியுமா நம்ம தூரத்தில் இருந்து அந்த குழந்தை அவ்வளோ அழகாக ஈஸியாக க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிடலாம். ஆனால் வந்து அவனை கஷ்டப்பட்டு வளர்க்கணும்ல அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம யுமாவும் ஆமாம் அது உண்மை தான், நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியில் இல்லாதப்போ நம்ம வந்து ஈஸியாக வந்து சொல்லிடலாம் இது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ அந்த டேரக்டர் இருக்காங்கள்ல இந்த ப்ரோக்ராமை இனிஷியேட் பண்ணுவாங்க, அவங்க கொஸ்டின் கேட்குறாங்க, ஹேய் யுமா உனக்கு குழந்தைங்க வேணுமா அப்படின்ட்டு. ஆமாம் எனக்கு வேணும், ஆனால் எங்களை மாதிரி இருக்க பீப்புளுக்கு அது வந்து ரொம்பவே கஷ்டம் அப்படின்ட்டு அவன் சொன்னதுக்கு திருப்பி அந்த டேரக்டர் சொல்கிறாங்க, ஆனால் அப்ராடில் வந்து நிறைய உங்கள் மாதிரி இருக்க கப்பல்ஸும் வந்து குழந்தைங்கள வளர்க்குறாங்க தெரியுமா அப்படின்னு சொன்னோடனே என்னதான் இருந்தாலும் இது வந்து அப்ராட் இல்லையே, இது ஜப்பான் தானே அப்படின்ற மாதிரி நம்ம யுமா சொல்கிறான். உடனே அவங்க இட்ஸ் ஓகே பார்த்துட்டு உனக்கு என்னடா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவன் வந்து நான் இந்த மாதிரிலாம் எதையும் யோசிச்சதில்லை, எனக்கு ஃபேமிலி அப்படின்னாவே என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்ல இந்த கேமராக்கார சொல்கிறாங்க, நம்ம இட்ஸ் ஓகேக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து ஃபேமிலி கரெக்டாக இல்லை. அவனோட ரிலேஷன்ஷிப் ஃபேமிலி கூட அந்த அளவுக்கு ரொம்ப ஹாப்பியானது இல்லை. சின்ன வயசுலேருந்தே அவன் வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தான். அவன் வந்து ஜூனியர் ஹைஸ்கூல்லேருந்து கிராஜுவேட் ஆனவுடனே அவன் வந்து டோக்கியோவுக்கு வந்துட்டான். அவனே வந்து கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி அவனோட காசுலேயே தான் வந்து அவன் இன்ன வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி கேமராக்கள் சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம இட்ஸ் ஓகே யுமா 2 பேரும் போயிட்டுருக்காங்க. எங்கே போகிறாங்கன்னா யுமா இருக்கான்ல அவன் வந்து இட்ஸ் ஓகேவை வந்து யுமாவோட வீட்டுக்கு வந்து கூப்பிட்டுருக்கான். இது வந்து டே 49 அப்படின்னு சொல்லிட்டு கேமராக்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம யுமா வந்து இட்ஸ் ஓகேவை யுமாவோட வீட்டுக்கு வந்து கூப்பிட்டுட்டு போகிறான். இட்ஸ் ஓகே வந்து யுமாவோட ஃபேமிலியை வந்து பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீடியோ கட் ஆகுது. இது வந்து ஒரு கமர்ஷியல் பிரேக். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் திருப்பி உங்களோட கனெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு வந்து இவ்வளோ நேரம் வாய்ஸ் கொடுத்துட்டு இருந்தால அந்த பொண்ணு சொல்லிட்டு வீடியோ வந்து பாஸ் பண்ணுறா. திருப்பி கொஞ்ச நேரத்தில் வந்து அந்த டாக்குமெண்ட்ரி ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து டே 49 தானே. இவங்க வந்து ஃபிலிம் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. யுமாசான் எதுக்கு வந்து வீட்டுக்கு வந்திருக்கானா இன்றைக்கி வந்து அவங்க தாத்தா வந்து இறந்த நாள், அதுக்காக வந்து வீட்டுக்கு வந்திருக்கான். இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இட்ஸ் ஓகேவை வந்து யுமாவோட பேரண்ட்ஸும் வந்து பார்க்க போகிறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. போயிட்டு 2 பேரும் கதவு தட்டுறாங்க. அப்போ அவனோட பேரண்ட்ஸும் வந்துட்டு உள்ளே வாங்க அப்படின்ட்டு வந்து கூப்பிட்றாங்க. அப்போ நம்ம யுமாவோட அப்பா பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ளே போகிறாங்க. யுமா இட்ஸ் ஓகே 2 பேரும் அவங்க தாத்தாவோட ஃபோட்டோவுக்கு மரியாதை சொல்லிட்டு உட்காந்துட்ருக்காங்க. இப்போ நம்ம யுமா வந்து அவங்க அப்பா அம்மா கிட்டே இவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணாங்கள அந்த சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு போய் வந்து காமிக்கிறான். அதை பார்த்துட்டு அவங்க அப்பா இப்படி தான் இருக்குமா
அப்படின்னு சொல்கிறாரு. என்ன எனக்கு கண்ணு தான் கொஞ்சம் தெரிய மாட்டுது. இவங்க 2 பேரும் பக்கத்தில் பக்கத்தில் எழுதியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அப்பா அம்மா பேசுகிறத வந்து வீடியோ எடுக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இதான் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சிஸ்டம் பற்றி கேள்விப்படுறோம். எங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சர்ப்ரைஸ்டாக இருந்தது. ஆனால் இப்போ எல்லாமே இப்படி தானே அப்படின்னு அவங்க சொல்ல இந்த கேமராக்காக கேட்குறாங்க. யுமா வந்து உங்ககிட்ட எப்பயாவது சாரி நான் இவ்வளோ நாள் போய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கேட்க அவங்க சொல்கிறாங்க, ஆமாம், அது வந்து அவனோட 20வது பர்த்டே அன்னைக்கு அவன் வந்து என்கிட்ட வந்து சாரி நான் அவங்க கூட இத்தனை நாள் போய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னான். அப்போ நான் அவன்கிட்ட சொன்னேன், நீ சாரி சொல்ல தேவையில்லடா, நாங்கள் தான் உங்ககிட்ட சாரி சொல்லணும். உனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லாத அளவுக்கு நாங்கள் உன்னை வளர்த்துட்டோம், அதுக்காக எங்களை மன்னிச்சிடு அப்படின்ட்டு நான் வந்து அவன்கிட்ட சொன்னேன். லைக் சும்மா என்ன நினச்சாலும் இது வந்து அவனோட ஃபால்ட் இல்லை அப்படின்னு வந்து நான் அவன்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். இப்போ இட்ஸுக்கே பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை கேட்க, அவன் பார்க்கவே ரொம்ப ஆனஸ்டான குழந்தை மாதிரி இருக்கான். அவன் வந்து நல்லாவும் சமைப்பான். இவனா நாங்கள் யுமா அளவுக்கு வந்து ரொம்ப அன்பாக பார்த்துப்போம். என்னோட சொந்த பையனாக தான் நான் வந்து அவனை நினைக்கிறேன். அதனால் நானும் நினைக்கிறேன் அவனும் வந்து இந்த இடத்த அவனோட சொந்த வீடாக கன்சிடர் பண்ணிப்பான் அப்படின்ட்டு வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க. இப்போ யுமாவோட ரூமில் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த கேமராக்கள் கேட்குறாங்க, எந்த வயசு வரைக்கும் நீங்கள் இந்த ரூம் யூஸ் பண்ணீங்க அப்படின்ட்டு. அதுக்கு அவன் யோசிச்சு பார்த்துட்டு, இந்த ரூமா, இது வந்து நான் டோக்கியோவுக்கு போகிற வரைக்குமே இங்கே தான் இருந்தேன். ஐ திங்க் 18 வருஷமாக இங்கே தான் இருந்தேன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே, இந்த ரூம் எப்போவுமே இப்படி குட்டியாக தான் இருக்குமா அப்படின்னு கேட்க, ஆமாம், இது என்னோடய சைல்ட்ஹுட் ரூம் தானே, இதில் எனக்கு நிறையா ஃபீலிங்ஸ் மெமரிஸ்லாம் இருக்குது தெரியுமா, அதே மாதிரி எப்போவுமே எனக்கு வந்து ரொம்ப பெருசாக தான் தோணியிருக்கு அப்படின்ற மாதிரி யுமா சொல்கிறாரு. அப்போது நம்ம இட்ஸுக்கே வந்து பக்கத்தில் இருக்க திங்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கான். அப்போது ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்குது. அது என்னென்னா வந்து ஒரு போய்ட்ரி கான்டெஸ்ட்டில் நம்ம யுமா வின் பண்ணதுக்கு பிடிச்ச சர்டிஃபிகேட். அதுவும் ஆனால் கிளாஸில் சும்மா இருக்க சொல்ல இந்த மாதிரி எழுதிட்டு இருந்தேன். என் டீச்சர் எனக்கே தெரியாமல் அதை வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அப்போ நம்ம கேமராக்கள் கேட்குறாங்க, இட்ஸ் ஓகே, நீங்கள் எதுவும் நினச்சிக்கலான்னா அதை வந்து எங்கள் கேமராவுக்கு காமிங்களேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவனும் வந்து காமிக்கிறான். அப்போ நம்ம ஏமா சொல்கிறா, அதெல்லாம் அந்தளவுக்கு பெருசாலாம் எதுவும் இல்லை, எனக்கு தெரியுமா, டெய்லி மார்னிங் அசம்பிளியில் பிரின்ஸிபல் அதை வர சவுண்டாக வந்து ரீட் பண்ணுவார், எனக்கு அதை கேட்க சொல்ல ஒரே எம்பாரசிங்காக இருந்தது அப்படின்ற மாதிரி வந்து நம்ம யுமா சொல்கிறான். அப்போ இந்த கேமராக்கள் கேட்குறாங்க, ஹே யுமா, அப்போ நீங்கள் சின்ன வயசுலேருந்தே ஜாப்பனீஸ் சப்ஜெக்ட்லாம் ரொம்ப குட்டா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம், அப்படி சொல்லணும்னா எனக்கு வந்து ஜாப்பனீஸ் பிடிக்கும், அதே மாதிரி நான் நல்லாவும் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம யுமா சொல்கிறான். அப்போ இட்ஸுக்கே இங்கே இருக்க நோட்ஸ் எல்லாம் தேடி பார்த்துட்டு ஒரு நோட்டை வந்து எடுக்கலாம். அதை பார்த்தோடனே யுமா, ஹே இதுவா, அதை என்கிட்ட கூட உனக்கு காமிக்க மாட்டேன் அப்படின்ட்டு வந்து யுமாவும் வந்து புடுங்குறாரு. இப்போ வந்து வீடியோ வந்து அந்த புக்கை தான் வந்து காமிக்கிறாங்க. அப்போ அந்த கேமராக்கள் சொல்கிறாங்க, இந்த புக்கில் நம்ம யுமா வந்து 6வது படிக்க சொல்ல எதனா போயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போமை காமிக்கிறாங்க. அந்த போயமோட பேர் எப்போ இருந்து அப்படின்றது தான் வந்து அதோட நேம். இப்போ வந்து அந்த பொண்ணு அந்த போமை வந்து ரீட் பண்ணுறா. என்ன போட்டிருக்குன்னா, நான் வந்து நைட் வானத்தை பார்த்து கேட்டேன், எப்போலேருந்து வானத்தில் மூளை இருந்தது அப்படின்ட்டு. அதுக்கு நைட் என்னை பார்த்து சொல்லிச்சு, ரொம்ப ரொம்ப காலத்துக்கு முன்னாடிலேருந்தே இருந்தது அப்படின்ட்டு. நான் சம்மர்கிட்ட கேட்டேன், எப்போலேருந்து சன்ஃப்ளவராக இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கு சம்மர் என்கிட்ட சொல்லிச்சு, ரொம்ப ரொம்ப காலத்துக்கு முன்னாலேருந்தே சன்ஃப்ளவராக தான் இருக்குது அப்படின்ட்டு. நான் எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன், எப்போலேருந்து நான் நானாக இருக்கேன் அப்படின்ட்டு. அப்போது எங்கள் அம்மா சொன்னாங்க, இப்போலேருந்து நீயா இருப்ப அப்படின்ற மாதிரி போம் வந்து ரீட் பண்ணுறாங்க. இப்போ இவனோட அம்மா அப்பாவை காமிக்கிறாங்க. அவங்க வந்து பட்டாசு வெடிக்கலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் வந்து செட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ கேமராவை பார்த்து அவங்க அம்மா சொல்கிறாங்க, அப்போது எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை வெளில கூட்டிகிட்டு போக சொல்ல அவங்க கூட இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக எப்போவுமே வந்து வெளில போக சொல்ல பட்டாசு வெடிப்பார். அதே மாதிரி ஒன் டைம் பட்டாசு வெடிக்க சொல்லத்தான் வந்து அவர் வந்து ப்ரொப்போஸ் பண்ணார் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அதனால் எங்கள் ஃபேமிலியில் வந்து நாங்கள் எப்போவுமே எந்த சீசனில் வேணாலும் பட்டாசு வெடிப்போம், இந்த சீசன் தான் வெடிக்கணும் அப்படின்ட்டுலாம் இல்லை. இப்போ நம்ம யுமா இட்ஸுக்கே 2 பேரும் உட்காந்து பட்டாசு வெடிச்சிட்ருக்காங்க. இதை பார்த்து அவங்க அப்பா அம்மா வந்து பேசிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு ஏதாவது சீக்ரெட் இருந்தால் என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க பேசிக்கிறாங்க.
அப்போ இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க, மேபி உன்னை விட உனக்கு பக்கத்தில் இருக்கவங்கள பற்றி அதிகமாக யோசிக்கிறது அழகாக இருக்கும். பக்கத்தில் இருக்கவங்கள கன்சிடர் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கிறது. எங்கள் அப்பா அம்மா உயிரோடு இருந்திருந்தா இட்ஸ் பார்த்தோன்னே அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, என்ன சொல்லியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு பிரச்சனையுமே பண்ணாமல் இட்ஸ் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். இன்னும் அவங்க உயிரோடு இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல, இவங்க 2 பேரையும் பார்த்துருப்பாங்க அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு, நம்ம இட்ஸ் பார்த்து, உங்கள் தாத்தா பாட்டிக்கு நம்ம ஒன்று காமிக்கலாமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. என்ன காமிக்க அப்படின்ட்டு ஒன்றுமே புரியாமல் அவங்க 2 பேரும் பார்க்குறாங்க. இதோ இந்த மாதிரி உங்கள் கையை 2 பேர் கையும் ஒன்றா சேர்த்து பிடிச்சி, நாங்கள் இப்போ ஒன்றா இருக்கோம் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு இவங்க பண்ணி காமிக்கிறாங்க. உடனே நம்ம யுமாவும் இட்ஸுக்கியோட கையை பிடிச்சி சொல்கிறாரு. இப்போ அந்த கேமராக்கள் சொல்கிறாங்க, இப்படி தான் ஒரு 2 தனி மனிதர்கள் ஒரு கப்பலாக மாறுறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அங்கேயே அன்றைக்கே முடியுது. டே 62 திருப்பி அந்த கேமராக்கள் சொல்கிறாங்க, 2 வாரம் கழிச்சு ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு. என்ன ஆச்சுன்னு பார்த்தா நம்ம யுமாசானோட ப்ரொப்போசல் செலக்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நல்ல அமௌண்ட்லேயும் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ இந்த ப்ரொப்போசல் அக்செப்ட் பண்ணாங்களே அந்த கம்பெனியோட மார்க்கெட்டிங் பர்சனை வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு அந்த டிசைனை பார்த்த உடனே ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மேக்கப் அப்படின்றது மற்றவங்களுக்காக இல்லை, உங்களுக்காக தான் அப்படின்ட்டு. இதோட மெசேஜ், இந்த வைப்ரண்ட்டான கலர்ஸ் நல்லா டிசைன் பண்ணியிருந்தாங்க. இந்த டிசைனால் எங்களால் எங்களோட ப்ராடக்ட்ஸை இன்னும் நிறைய இடத்துக்கும் ரொம்ப டைவர்ஸான இன்க்ளூசிவான சொசைட்டியை க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ டே 85 காமிக்கிறாங்க. எப்போவுமே மாதிரி கேமராக்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இன்றைக்கி இட்ஸுக்கியோட பர்த்டே, அதனால் 2 பேரும் எனோஷிமாவுக்கு போயிருக்காங்க. ஏன் நீங்கள் 2 பேர் எனோஷிமாவுக்கு வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம யுமா சொல்கிறாரு, அது இட்ஸுக்கியோட ஐடியா தான். நாங்கள் அவன் பர்த்டேக்கு எங்கேயாவது போகலாம் அப்படின்ட்டு பிளான் போட்டுட்டு இருந்தோம். அப்போ அவன் சொன்னான், எனோஷிமா போகலாம், அங்கே நிறைய டைவர்சிட்டி இருக்குது அப்படின்ட்டு நம்ம யுமா சொல்கிறாரு. உடனே இந்த கேமராக்களும், ஓ டைவர்சிட்டியா, இங்கே எப்படி டைவர்சிட்டி இருக்குது பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு, இந்த இடத்துல ஒரு 2 பேர் அவங்களா யார் மாதிரியும் நடிக்காமல் சொசைட்டிக்காக பயப்படாமல் ஜாலியாக பக்கத்தில் சைட் பை சைடு ஒரு 2 பசங்க நடக்க முடியுது அப்படின்ட்டு அவங்களும் இந்த ஸ்கிரிப்டை பார்த்து அந்த கேமராக்கள் ரீட் பண்ணி முடிச்சுட்டு வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு, இதுதான் பிளான் ஏ, உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்கா. அப்போ ஒரு மொட்டை அங்கிள் இருக்கார். அவர் இது நல்லா ஆர்கனைஸ்டாக இருக்குது, சரி அடுத்தது பிளான் பி பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ பிளான் பி இருக்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அது என்றைக்குன்னா டே 100, அதாவது இந்த வீடியோவோட கடைசி நாள். இதில் நம்ம யுமா மட்டும் தான் தனியாக இருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் உண்மையாகவே சாரி, நானும் இட்ஸுக்கேவும் இந்த டாக்குமெண்ட்ரி ரெக்கார்ட் பண்ண சொல்ல நாங்கள் கப்பலே கிடையாது. அதாவது இந்த டாக்குமெண்ட்ரி எடுக்க சொல்ல நாங்கள் ஜஸ்ட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், நாங்கள் கப்பல் கிடையாது, நாங்கள் ஆல்ரெடி ப்ரோக்கப் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அங்கே இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்தது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் இன்னும் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ சீக்கிரத்தில் வரும். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.